புகார் மனு காவல் நிலையங்களையும் எஸ்பி அலுவலகத்திலையும் கொடுத்துருக்கு. போராட்டங்கள் கடுமையா நடந்துட்டு இருக்கு. எதையுமே செய்யாம முற்றுப்புள்ளி வைக்கிட்டாங்கன்னு சொல்றதுக்கு நீ யார்? செல்வ பெருந்தகையே நீ யாரு? உனக்கு காமராஜருக்கு என்ன சம்பந்தம்? நீ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகமும் நீங்க நல்லா தின்னு கொழுக்கிறதுக்கு தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய மண்டபமும் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதை தவிர உங்களுக்கும் காமராஜருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப இருக்கிற காங்கிரசுக்கும் காமராஜர் ஐயா இருந்த காங்கிரசுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல்வர் அவர்களிடம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வழியிலே கையூட்டை பெற்றுக்கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் பிரச்சனை முடிந்து போன பிரச்சனைன்னு சொல்லி ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களையும் அவமானப்படுத்தும் விதமாக கேவலப்படுத்தும் விதமாக போராட்ட களம் மிக தீவிரமாக இருக்கும் போது அதை அமுக்க வேண்டும், போராட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். அவருக்கு நாங்கள் தமிழ்நாடு நாடக சங்கம் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.